வணக்கம். இந்த நாளின் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நாம் பிறந்தவுடனே நம்ம பெற்றோர் நமக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயர் அவங்க விருப்பத்தின் படிவில் அந்த குழந்தை எப்படி வளரணுங்கிறது அடிப்படையில், இல்லை அந்த மூதாதையர்கள் பெயர்களை எல்லாம் இணைத்து, இல்லை அந்த ஃபேமிலி நேம் அப்படிலாம் சொல்லி, இல்லை ஏதோ ஒரு நிகழ்வை நினைத்து அதுக்காக இவனுக்கு இந்த பேர் வச்சா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் அந்த பேரில் கூப்பிட மாட்டாங்க இல்லையா? செல்லமாக அது அவங்களும் அவன் பேர் இதாங்க, ஆனால் வீட்டில் நாங்கள் இப்படி தான் கூப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ வீடு நமக்கு செல்ல பேர் வச்சு கூப்பிடும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவான். பென்சிலு ரப்பருன்னுலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் பேர் ரப்பர் வந்துட்டானடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லிட்டு இல்லைன்னு அவன் அழிச்சிருவான், ஆனாலும் அவன் பேர் ரப்பரான். அப்படி ஃப்ரெண்ட்ஸு நமக்கு பட்ட பேர் வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல நமக்கு பதவியின் பேர், கிளார்க்கு, மேனேஜரு, ஏஓ, இஓ அப்படிலாம் சொல்கிறாங்களா, பதவியின் பேர் வச்சு நம்மளை அழைப்பாங்க. உறவுகளில் நம்ம உறவின் பெயர் மாமா, சித்தப்பா அப்படிலாம் வச்சு அழைப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை தொழில் பேர் வச்சு, இப்போ எங்கள் தெருவில் வாத்தியார் வீடு எதுன்னு கேட்டால் எங்கள் வீடை சொல்லுவாங்க. வாத்தியார் அம்மா வீடு, எங்கள் ஒய்ஃபும் வாத்தியார், நானும் வாத்தியாருங்கன்னா வாத்தியார் அம்மா வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நம்மை ஒவ்வொரு விதமாக அழைக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? கடவுள் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார். அப்போ ஒரு பையன் கேட்டான், அப்போ நம்ம ஞானஸ்தான டைமில் நமக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு கடவுள் ரகசியமாக கேட்டுன்னு போயிடுவார் போல் இருக்குது. அப்போ தான் நம்மளை பேர் சொல்லி அழைக்க முடியும் இல்லை? இப்போது குழந்தை பிறந்து ஞானஸ்தானத்தில் எனக்கு அருள் பிரகாஷன் பேர் வைக்கிறாங்கன்னா, அந்த ஞானஸ்தானம் அன்றைக்கி கடவுள் கவனமாக என்ன பேர் வைக்கிறாங்க, இனிமேல் கூப்பிடணுமே நம்மளை, ஏன்னா பேர் சொல்லி அழைக்கணுமே, அப்படி தானே அர்த்தம்? இல்லை, கடவுள் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார்னா அது செல்ல பேர் அல்ல, பட்ட பேர் அல்ல, பதவியின் பேர் அல்ல, உறவின் பேர் அல்ல, உன்னை ஒரு நோக்கத்தோடு அனுப்பினாரே அந்த நோக்கத்தின் பெயர். சின்ன சின்ன வெளிச்சம் சொல்லுவதற்காக அழைக்கப்பட்ட அருள் பிரகாஷே, ஆசிரியர் தொழில் செய்து இந்த சமுதாயத்தில் ஜெயிக்க அழைக்கப்பட்ட அருள் பிரகாஷே, மருத்துவராக இருக்க அழைக்கப்பட்டவரே, செவிலியராக இருக்கப்பட்ட உன்னை ஒரு நோக்கத்தாக அழைச்சிருக்காருல, அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் உனக்கு பேர். நம்ம உலகம் வைக்கிற பேர் அதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைப்பார்னா அருள் பிரகாஷ்ன்னு அழைப்பார்னு அர்த்தம் இல்லை. எதுக்காக என்ன அனுப்பியிருக்காருல, ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த நோக்கத்தின் பெயர் சொல்லி நம்ம அழைப்பார். அப்போ அந்த நோக்கத்திலேருந்து நம்ம நழுவிடக்கூடாது, அதான் பேர் சொல்லி அழைக்கிறார். ஒன்று அவருக்கு பர்சனலாக தெரியும். இன்னொன்று தெரியுமா, இந்த பேர் சொல்லி அழைத்தல் சாத்தானும் செய்வோம். ஆனால் எப்படி புரிஞ்சுக்கணும் அதனா, நம்ம எல்லாருடைய பேரும் சாத்தானுக்கு தெரியும். ஆனால் நம்ம பாவத்தை சொல்லி தான் அவன் அழைப்பான். நம்ம எல்லாருடைய பாவமும் கடவுளுக்கு தெரியும், ஆனால் அவர் பேர் சொல்லி அழைப்பான். இதுதான் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம பாவமெல்லாம் கடவுளுக்கு தெரியும், ஆனால் நம்ம பேர் சொல்லி அழைப்பார். நம்ம பேர் சாத்தானுக்கு தெரியும், ஆனால் நம்ம பாவத்தை சொல்லி குடிக்கிறவனே வா, சிகரெட் பிடிக்கிறவனே வா அப்படி தான் கூப்பிடுவோம். நம்ம பாவத்தை சொல்லி தான் சாத்தான் கூப்பிடுவோம். ஆனால் பாவம் தெரிந்தாலும் பேர் சொல்லி கடவுள் அழைப்பார். எந்த பேரை சொல்லி? உலகம் வச்சிருக்க பேர், பட்ட பேர், செல்ல பேர், பதவி பேர் இல்லை. அவர் உனக்கு ஒரு நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறாரு. அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் உன்னோட பேர். எந்த நோக்கத்தோடு உங்களை அனுப்பிச்சிருக்காரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவனை இதுக்காக அனுப்பிச்சிருக்கேன், கூப்பிடு, அதை இவாஞ்சலிசம் பண்ண அனுப்பினவனை கூப்பிடு, அப்படி தான் கூப்பிடுவார். அந்த இடத்திலே மருத்துவமனையிலே ஒரு சாதாரண செவிலியராக இருந்து ஊழியம் செய்ய ஒருத்தர் அனுப்பினோடனே அப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்துக்காக அந்த உடம்புல அழைச்சிருக்கார். அந்த பேர் சொல்லி அழைக்கும்போது, இப்போ என் செல்ல பேர் சொல்லி கூடும்போது அப்பா தான் கூப்பிட்றாருன்னு எனக்கு தெரியும். என் பட்ட பேர் சொல்லி என்னை கூப்பிடும்போது என் ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிட்றான்னு எனக்கு தெரியும். என் உறவு பேர் என்ன சொல்லி எங்கள் மாமான்னு எங்கள் தங்கச்சி பொண்ணு கூப்பிடும்போது நம்ம மக தான் கூப்பிடுதுன்னு எனக்கு தெரியும். ஹெச்எம் சார்னு எங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டாங்கன்னா நம்ம வேலை செய்கிறோம் கூட தெரியும். அது மாதிரி உங்களுடைய நோக்கத்தை வைத்து கடவுள் கூப்பிடும்போது எஸ் ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நான் வாழ வேண்டும். அந்த பேர் சொல்லி கடவுள் அழைக்கும்போது அங்கே ஆப்சண்ட் ஆகிடக்கூடாது, அந்த அட்டம்ப்டில் நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.